வந்துட்டார். சங்கரலிங்க மாமாவை பார்த்த சரசு, சம்பத் இருவருக்கும் சப்த நாடுகளும் அடங்கி போயிட்டு. சம்பத்தின் அப்பாவுக்கு நெருங்கிய நண்பர்தான் சங்கரலிங்கம். சென்ற தீபாவளியின் போது இங்கே வந்து தங்கியவர் 6 மாதமாக போகவே இல்லை. இப்போது திரும்பவும் வந்துவிட்டார். சரசு சம்பத்துடன் பேசி அவரை வீட்டை விட்டு விரட்ட ஒரு வழியை கண்டுபிடித்தாள். இருவருமே சண்டை போட்டுக் கொள்வது போல நடிப்பதுதான் அது. சர்க்கரை போடாத காஃபியை வைத்துவிட்டு போனாள். சரசு சமையல் முடிந்த கையோடு சங்கரலிங்கம் மாமா, சம்பத் இருவரையும் அமர வைத்து பரிமாறினாள். குலைந்து போன பொங்கலைப் போல வழவழ கொழகொழ என்று இருந்தது சாதம். அதை சாப்பிட்டு சங்கரலிங்கம் மாமா வாயை திறக்கவே கஷ்டப்பட்டார். மைதா மாவு பிசையைப் போல வாய் ஒட்டி கொண்டது. உப்பில்லாத ரசம், ஊற வைத்த அப்பளம் என பலவிதமான வெறுப்பையும் சேர்த்து பரிமாறினாள். சரசு முதல் வேலை சாப்பாட்டிலேயே மூர்ச்சையாகி போன சங்கரலிங்கம் மாமா மூட்டை முடிச்சுகளோடு இடத்தை காலி செய்து, இதெல்லாம் நமக்கு சரிப்படாதப்பா என்று சொல்லிவிட்டு ஊருக்கு பஸ் ஏறினார். கணவனும் மனைவியும் தங்கள் ஐடியா பலித்து விட்ட சந்தோஷத்தை கொண்டாட கலைத்தனர். மறுநாள் காலை கதவு தட்டப்பட்டது. சரசுதான் திறந்தார். சம்பத்துவம் வந்தான். வாசலில் அவரது மனைவியுடன் நின்றிருந்தார். சங்கரலிங்க மாமா, உன் மனைவியிடம் சண்டை போட்டுக்கிட்டு நல்ல சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டியே, அதனால நல்லா சமைச்சு போட என் வீட்டுக்காரியையும் அழைச்சிட்டு வந்துட்டேன். சந்தோஷம்தானே என கேட்டபடி அலமு மாமி உடனே உள்ளே நுழைந்தார். மாமா இருவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர்.